பட்டணம் மியூசியம்ல என்ன கொடியேத்த கூப்பிட்டிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் முடிச்சதும் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, காட் பிளஸ் யூ. வணக்கம் சார். வாப்பா எத்ராஜ் மாப்ள, என்ன விஷயம்? உங்களை தான் ஒரு முக்கியமான விஷயமா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். Tell me, what can I do for you? இத்தனை வருஷமா உங்க கம்பெனி வழக்குகள் எல்லாம் என் மாமனார் தான் நடத்திட்டு வர்றாரு. அதான் ஊரறிஞ்ச விஷயமாச்சே, அதுக்கு என்ன இப்போ? ஒண்ணுமில்ல, பெரிய கேஸ் எல்லாம் அவரே பார்க்கட்டும். உங்க கம்பெனி சம்பந்தமான சின்ன கேஸ் எல்லாம் நான் எடுத்து நடத்தலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க தான் மனசு வைக்கணும். உன் மாமனார் சொல்லிவிட்டாரா? அவர் சொல்ல மாட்டாரு, நானே தான் கேட்கிறேன். அதானே பார்த்தேன். ராஜேஷ், நீ எதுக்குப்பா கேஸ் கீசுன்னு மண்டையை போட்டு உடைச்சுக்கணும்? உன் மாமனாரும் பொண்டாட்டியும் சம்பாதிச்சு வச்சிருக்கிற பணமும் புகழும் 10 தலைமுறைக்கு தாங்கும். அதை சிவனே அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டியதானே. இருந்தாலும் என் சொந்த கால நின்னு நானும் ஒரு வக்கீல் நிரூபிச்சு காட்டல சார். அதுக்காகத்தான் உங்ககிட்ட வந்தேன். அட்லீஸ்ட் ஒரு சின்ன கேஸாவது கொடுங்க. கேஸ் சின்னதா இருந்தாலும் அது கோர்ட்டுக்கு போய் தோத்து போச்சுன்னா அந்த அவமானத்தை இந்த ஞானராஜால தாங்கிக்க முடியாது. நான் நிச்சயமா தோக்க மாட்டேன் சார். கேஸ் ஜெயிக்கிறதுக்கு என் உயிர் கொடுத்தாவது பாடுபடுவேன். உன் மாமனார் பெரிய வக்கீலானதே ஒரு பிரபலமான கொலைக்கேஸ் நடத்தித்தான். அதே மாதிரி இவனாச்சும் பெரிய புள்ளி சாகரானான்னு பாரு, அந்த கேஸை எடுத்து நடத்து, வாச நிறைவேறும். டாக்ஸி வருமா? எங்கம்மா போகணும்? எக்ஸ் மேயர் ஞானராஜ் வீட்டுக்கு போகணும். உட்காருமா. ஞானராஜ் ஐயா இருக்காங்களா? ஐயா வெளியே போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்க? மிர்ச்சி ஹோம்ல குடியேத்த போயிருக்காங்க. இன்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்திய சரித்திரத்திலேயே ஒரு பொன்னான நாள். அன்றுதான் நமது நாடு சுதந்திரம் அடைந்தது. அந்த நல்ல நாளை கொண்டாடுவதற்காக நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி கொடியேற்றி வைக்க வருகை தந்துள்ள முன்னாள் மேயர் திரு ஞானராஜ் அவர்களை வருக வருகவென வரவேற்கிறேன். திரு ஞானராஜ் அவர்கள் கருணை வள்ளல், எளியவர் துயர் தீர்க்கும் இமயம், மனித உருவிலே நம்மிடையே நடமாடும் தெய்வம். அனாதை குழந்தைகளை எல்லாம் தன் குழந்தைகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களின் எதிர்கால முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்டு வரும் அண்ணல். அபலை பெண்களின் நல்வாழ்வுக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து வரும் உத்தமர். கர்த்தரின் உண்மை தொண்டராகிய திரு ஞானராஜ் அவர்களை கொடியேற்றி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? நான் எக்ஸ் மேயர் ஞானராஜன் இந்த துப்பாக்கியால சுட்டு கொன்னுட்டேன். ரிவால்வரை கீழே வைமா, கீழே வை. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன்பா 101 ஞானராஜ சுட்டு கொண்டுட்டேன் ஏதாவது உளறிட்டு நிக்குது? சார் அது உளரல, உண்மையத்தான் சொல்லுது. ஸ்டேஷனுக்கு வெளியே ஊரே கூடி நின்னு இதைத்தான் பேசிட்டு இருக்காங்க. மை காட், நீ ஞானராஜ எதுக்காக சுட்டு கொன்ன? அது என் லட்சியம். பேஷ், கொல்றதுதான் உன் லட்சியமா? நல்ல கொள்கை. அம்மா உன் பேர் என்ன? எந்த ஊர்? என் பேர் தீபா. நான் திருச்சியில இருந்து வரேன். என் கணவர் பேர் லாரன்ஸ். அவர் ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர். இந்த துப்பாக்கி என் கணவருடையது. ரைட்டா? எஸ் சார். இந்த அம்மா கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு லாக்அப்ல வைங்க. ஓகே சார். போமா. குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். மார்னிங் ஃபாதர், ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ. ஏது இவ்வளவு தூரம்? என்ன விஷயம்? ஞானராஜ கொலை செஞ்ச பொண்ணு பேரு தீபாவா இன்ஸ்பெக்டர்? அதான் எல்லா பேப்பர்லயும் வந்திருக்கேன் ஃபாதர். அந்த தீபா யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இவன் என்ன பெரிய ஜான்சி ராணியா? சொன்ன உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு? 14 வருஷத்துக்கு முன்ன இங்க மர்சி ஹோம்ல டீச்சரா இருந்தாங்களே மேரி, அவங்க பொண்ணுதான் தீபா. எந்த மேரி? தற்கொலை பண்ணிட்டு செத்து போனாங்களே அந்த டீச்சர் மேரியா? அப்படி சொல்லி பிரேத பரிசோதனை கூட பண்ணாம நீங்க அவசர அவசரமா அடக்கம் பண்ணீங்களே, அதே மேரி. பஞ்சாயத்தார் முடிவுக்கு கட்டுப்பட்டு நான் என் கடமை தான் செஞ்சேன் ஃபாதர். அன்னைக்கு அதை ஒழுங்கா செஞ்சிருந்தீங்கன்னா நேத்து ஞானராஜ் நெஞ்சில குண்டு பாஞ்சிருக்காது. வந்த விஷயம் என்னன்னு சொல்றீங்களா? நான் தீபாவை பார்த்து பேசணும். கொலை குத்தவாளிங்க கிட்ட உங்களை மாதிரி சம்பந்தம் இல்லாதவங்க பேசுறதுக்கு சட்டம் இடம் தரதில்ல. சட்டம் இடம் தரலையா?
இல்ல பழைய விஷயங்களை கலர்றதுக்கு நீங்க பயப்படுறீங்களா? ஃபாதர், நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இது வரைக்கும் எல்லா விஷயத்திலும் சட்டப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஐ see. அப்ப நானும் சட்டப்படி ஒரு லாயர் அழைச்சிட்டு வந்து தீபாவை பாக்குறேன். நான் வர்றேன். ப்ளீஸ். சாரதா, நேத்து ஞானராஜ் சம்சாரம் அவர் பாடி எடுத்துட்டு போகும்போது கத்தி கதர்னதை பார்த்தா எனக்கே கண்ணீர் வந்துருச்சு. குட் ஈவினிங் மிஸ்டர் எத்ராஜ். குட் ஈவினிங் ஃபாதர். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. ஃபாதர், உங்க சமூகத்திலே ஒரு புனிதமான ஆத்மாவை இழந்துட்டீங்க. we all feel deeply sorry about it. நீங்க யார சொல்றீங்க? ஞானராஜ் அங்கிள் தான் சொல்றோம். அவரோட கொலை வழக்கு சம்பந்தமா தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். இதுல வழக்கு எங்க இருக்கு ஃபாதர்? பப்ளிக் ஃபங்க்ஷன்ல ஊரறிய உலகறிய ஒரு பெரிய மனுஷன் அவ சுட்டு கொண்டிருக்கா. அவ சுட்டதை தத்ரூபமா போட்டோ பிடிச்சு அப்படியே பத்திரிகையில போட்டிருக்கான். எல்லாத்துக்கும் மேல அவளே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் தான் சுட்டேன்னு வாக்குமூலம் கொடுத்து துப்பாக்கி வேற சரண்டர் பண்ணிருக்கா. இட்ஸ் an open and shut case. நீங்க கவலையப்படாதீங்க, அவளுக்கு நிச்சயமா தூக்கு தண்டனை தான் கிடைக்கும். அந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை கிடைக்க கூடாதுங்கிறதுக்கு தான் உங்ககிட்ட நான் வந்திருக்கேன். தீபா கேஸ நீங்க தான் எடுத்து நடத்தணும். சாரி ஃபாதர், நீங்க விலாசம் மாதிரி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் லீகலா மாத்திரம் இல்ல, பர்சனலாவே அந்த கொலைகாரிக்கு மேக்ஸிமம் தண்டனை கிடைக்கணும்னு நினைக்கிறவன். ஏன்னா அவ யார சுட்டு கொன்னாலோ அந்த ஞானராஜ் என்னுடைய உயிர் நண்பன். ஞானராஜை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். உண்மையான ஞானராஜ் யாருன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா அவரை பத்தி பல பேர் பல உண்மைகளை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. யாரு என்ன உண்மையை சொல்லியிருக்காங்க ஃபாதர்? அதை வெளியே சொல்ல முடியாத இக்கட்டான நிலைமையில நான் இருக்கேன். ஏன் எப்படின்னு சொல்ல மாட்டீங்க, ஆனா ஞானராஜ் பொடியவன் மட்டும் சொல்லுவீங்க. அதுவும் அவர் செத்த பிறகு இல்லையா ஃபாதர்? ரெட்டிகுலஸ். என்னுடைய இயலாமையை நான் ஒத்துக்கிறேன். அதே சமயம் தீபா பக்கம் இருக்கிற நியாயங்கள் அதுக்கு பலியாயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால்தான் இந்த கேஸை நீங்க எடுத்து நடத்தணும்னு நான் விரும்புறேன். இம்பாசிபிள் ஃபாதர். ஞானராஜ் என்னுடைய நண்பன்ற முறையில இந்த வழக்கை நான் எடுத்துக்க மறுக்கல. நான் மாத்திரம் இல்ல, வேற எந்த வக்கீல் இந்த கேஸை எடுத்துக்கிட்டாலும் அது தற்கொலைக்கு சமானம். அப்படி மீறி யாராவது எடுத்துக்கிட்டான்னா அவனை விட வடிகட்டின வாத்து மடைய யாருமே இருக்க முடியாது. அப்படி ஒரு முட்டாள் வக்கீல் இந்த ஊர்ல இருக்கிறதா நான் நினைக்கல. சோ உங்களுடைய முயற்சி வீண் முயற்சி. ஐ see. அப்ப நான் வேற வக்கீல பாக்குறேன். கிட்ட தீபா கேஸை பத்தி நீங்க பேசிட்டு இருந்ததை நானும் கேட்டேன். அந்த கேஸை நான் எடுத்து நடத்துறேன் ஃபாதர். எல்லா வக்கீல்களுமே எடுத்துக்க பயப்படுற கேஸை நீங்க எடுத்துக்க காரணம்? இந்த கேஸ் எடுத்து நடத்துறதுனால நான் இழந்து போறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனா இந்த கேஸ்ல மட்டும் நான் ஜெயிச்சிட்டேன்னா ஒரு பெரிய எதிர்காலமே எனக்காக காத்துட்டு இருக்கு ஃபாதர். என் பிரார்த்தனையை கேட்டு கர்த்தரே உங்களை அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்களே இந்த கேஸ் எடுத்து நடத்துங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபாதர். அப்பா, என்னடா இது நானே பண்ண ஐஸ்கிரீம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னப்பா? என்னம்மா ஐஸ்கிரீம் சொல்ற இந்த சூடு சுடுது? கிண்டல்லாம் பண்ணாம சாப்பிடுங்கப்பா. சரி, ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு என்ன ஆனாலும் சரி சாப்பிடுறேன். கொஞ்சம் பொறுங்க அங்கிள். முதல்ல நான் தர ஸ்வீட்டை சாப்பிடுங்க. எதுக்குப்பா ஸ்வீட் எல்லாம்? இன்னைக்கு என்ன உனக்கு பிறந்த நாளா? ஆமா, நான் மனுஷனா பிறந்த நாள். புதிர் போடாம புரியும்படியா சொல்லுங்க. எனக்கு முதல் கேஸ் கிடைச்சிருக்காதா? அடப்பாவி, எனக்கே தெரியாம உனக்கு எந்த மடையப்பா கேஸ் கொடுத்தா? உங்க ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்டா? யாருப்பா அது? செத்து போன ஞானராஜ். செத்தவங்க கிட்ட எல்லாம் கேஸ் கேட்டு கெஞ்சுற அளவுக்கு உங்களுக்கு பித்து பிடிச்சு போச்சா? அவசரப்படாதா. நான் சொல்ல வந்தது செத்து போன கேஸ் நினைச்சு நீங்க தூக்கி எறிஞ்சீங்களே, அந்த ஞானராஜ் கொலை கேஸ் தான் என்னோட முதல் கேஸ். தீபா சார்பில் கோர்ட்ல நான் வாதாட போறேன். என்ன தைரியம் இருந்தா நான் வேண்டாம்னு உதறி தள்ளுன கேஸை நீ எடுத்துக்கிட்டு எனக்கே ஸ்வீட் கொடுப்பேன். உங்களுக்கு விருப்பமான பொருளை நான் எடுத்துக்கிட்டா அது தப்பு. நீங்களே வேண்டாம்னு உதறி எறிஞ்சதை நான் எடுத்துக்கிட்டா அதுல என்ன தப்பு? ராஜேஷ், என் மருமகன்ற முறையில உன்னை நான் மடையன்னு சொல்லக்கூடாது. ஆனா என் மாணவன்ற முறையில சொல்றேன், நீ ஒரு படிச்ச மடையன். என் மானம், மரியாதை, கௌரவம் இதெல்லாம் காப்பாற்றப்படணும்னா கண்டிப்பா இந்த கேஸ்ல நீ ஆஜராக கூடாது. மன்னிக்கணும் சார், இத்தனை நாளும் குருவுக்கு அஞ்சன சிஷியனா வாழ்ந்தேன். இனிமே குருவை மிஞ்சன சிஷியனா வாழ போறேன். ராஜேஷ், you are going too fast but steady sir. பாத்தியாமா உன் புருஷனே என்ன தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போறதே? எங்க அப்பாவையே எதிர்த்து பேசுற அளவுக்கு தயாராயிட்டீங்கல்ல? நான் அவரை எதிர்த்து பேசல, எனக்கு வித்தையும் கத்து கொடுத்து அதை செய்யக்கூடாதுன்னு சத்தியமும் கேட்கிறேன். குருவைத்தான் எதிர்த்து பேசுறேன். அவர் உங்களுக்கு குரு மட்டும் தானே? நீங்க எந்தவித அந்தஸ்தும் இல்லாத ஒரு அனாதைன்னு தெரிஞ்சிருந்தும் தன்னோட ஒரே மகளை கட்டி வச்சு வீட்டோட மாப்பிள்ளையாக்கி பிரபல வக்கீல் எத்ராஜோட மருமகங்கிற அந்தஸ்தையும் தேடி கொடுத்த மரியாதைக்குரிய மாமனாருங்கிறத ஏன் மறந்துட்டீங்க? எனக்குன்னு ஒரு அந்தஸ்து வேணுங்கிறதுனால தான். நொண்டி குதிரை பந்தயத்துல ஜெயிச்சு பரிசு வாங்கினதா சரித்திரமும் இல்ல. நீங்க இந்த கேஸ்ல ஜெயிச்சு உங்க கௌரவத்தை உயர்த்திக்கிறதுக்கு சந்தர்ப்பமும் இல்ல. இந்த கேஸ நான் தோத்து போவேன். இவ்வளவு திட்டவட்டமா சொல்றியே, தீர்ப்ப நீதிமன்றம் எழுத போகுதா இல்ல நீ எழுத போறியா? குருட்டு பூனை விட்டத்துல தாவனா
என்ன நடக்குங்கிற உண்மையை யார் வேணாலும் எழுதலாம். உன்னோட பட்டிமன்றம் நடத்த நான் தயாரா இல்ல. நம்ம 2 பேரும்